நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். கமலக்கண்ணன் தொழிற்சங்கத்துல கிட்டத்தட்ட 11ல இருந்து இருக்காரு. அனைத்து தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைக்கிற தலைமை இது, அதுதான் இவர் தலைவராக இருந்தார். இப்போ இவர் மாறும் போது அது மொத்தமா உருவி போற மாதிரி தான் கதை. அதிமுக வந்து ஒவ்வொரு செங்கலா உருவுறாங்கன்றதுக்கு இது ஒரு காரணம். முக்கியமான செங்கல் சார் இது. எடப்பாடி போட்டா இந்த பக்கம் பாதி பேர் போனேன், இன்னி திருப்பி மிரட்டுறேன்னா நான் போடா நீ பேபன்னு சொல்லிட்டு நான் வேற கட்சிக்கு மதிக்க மாட்டான். அதுதான் இன்னைக்கு நடக்குது. அந்த எடப்பாடி என்ன பண்ணுறாரு, வீட்டில் உட்காந்து ஏதாவது மல்லாங்க பார்த்து யோசிச்சுட்டு இருக்காராமா. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல்லமண்டி நடராஜன் போயாச்சு. இப்போ அடுத்தது விஜயபாஸ்கர் கேட்டுருக்காரு. சிவி சண்முகம் இன்னும் இணைப்புக்குள்ள வரல. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. வேலுமணி ஒரு ஸ்லீப்பர் செல்லு நான் சொன்னது இதுலயும் ப்ரூவ் பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே வேலுமணி செங்கோட்டையனை காலி பண்ணாரு, ஓபிஎஸ்ஐ காலி பண்ணாரு, எல்லாரையும் பேசிட்டு அவங்க கூட போற மாதிரி போயிட்டு வெளியே வருவாரு. எனக்கு தெரிஞ்சு சிவி சண்முகத்தை காலி பண்றதுக்காக திருப்பி எஸ்பி வேலுமணி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சாரா எடப்பாடி அப்படின்றது தான் எனக்கு டவுட்டு. பண்ணதுலேயே பெரிய தப்பு இதுவாக தான் இருக்கும் எடப்பாடி அவருக்கு. அதிமுகவை ஒழிச்சு கட்டணும்னு முடிப்பட்டார் போல. அதிமுகவை செங்கலா காலி பண்றதுக்கான முடிவை எடப்பாடி தெளிவா பண்றாரு. ஸ்ரீ விஜயபாஸ்கருக்கு அந்த பெல்ட் சவுத்ல ஒரு 3 மாவட்டங்கள்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்வாக்கு இருக்கு. செல்வாக்கு அந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இருக்கு. இது என்ன கால் எடுக்க போறாங்கன்னு டிவிக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறார். ஸோ பிரைம் மினிஸ்டர் சந்திக்கும் போது பிரைம் மினிஸ்டருக்கு எதிர்கட்சி தலைவரே நீ சந்திச்சுட்டு வந்தனா என்னையும் பார்ப்பேன் அங்கேனா நமக்கு நடக்கிறது நடக்காம போயிடும். இது நாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்மிடியேட்டா ரெடியா இருக்கிற இடம் அதுதான். அதை நம்ம விட்டுட்டு தலையை விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதையா ஆயிடும்ன்றது நம்மளுடைய கருத்து. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், நாளுக்கு நாள் எல்லாம் அணி மாறிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய அணியே இந்த சைடு போயிருச்சு. பாத்தீங்களா? அதிமுகவுடைய முக்கியமான அணி பாத்தீங்களா? தொழிற்சங்க அணி. சரி, கமலக்கண்ணன் அவர் எனக்கு பர்சனலாக நல்லா தெரியும். நல்ல மனுஷன் அவர். லாரி அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கார். எல்லாருக்கும் தெரியாத தகவல் சொல்லணும்னா டாஸ்மாக்கு ஓடுற முக்காவாசி வண்டி அவருக்கு தான். ஓகேவா? இது வந்து காலங்காலமாக நடக்கு. போனது டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவர் வண்டி தான். அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. டாஸ்மாக் கோடவுன்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் நடக்கும். ஓகேவா? அது வந்து அவர் வண்டி தான். பாதி வண்டிக்கு மேலே, அதுக்கு மேலே நிறையா அவர் தான் லீஸ் எடுத்து அவர் த்ரூ தான் ஏதோ போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் கமலக்கண்ணன். அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா 2011 விருகம்பாக்கத்துடைய அதிமுக வேட்பாளர் அவர் தான். அப்புறம் தான் விஎன் ரவியை போட்டாங்களா? அதுக்கப்புறம் தேமுதிகவுடைய அலைன்ஸ் வந்ததுக்கப்புறம் விஜயகாந்த் அவருக்கு பார்த்தசாதி கொடுத்ததுனால இவர் வேட்பாளரை அறிவித்த ஒரு 3 நாட்களில் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி வட்டச் செயலாளர்கள்லேருந்து எல்லாருக்கும் நல்லா அவங்களுக்கு நிர்வாகிகளை கவனிக்க வேண்டியதெல்லாம் சரி பண்ணார். பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி மாறிச்சின்னொடனே பார்த்தசாதிய கூட்டணிக்கு போகுதுன்னு அவரை கூப்பிட்டு பேசி அவங்க வந்து முக்கியமான பதவி கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் இறங்கி பிரச்சாரம் எல்லா தொகுதிக்குமே அவர் பிரச்சாரம். ஏன்னா ஒரு வேட்பாளராக இருந்து அந்த வேட்பாளர் இறக்கிட்டாங்க. அதுதான் ஜெயலலிதா அவருடைய பவர்ன்றது. அவர் எவ்வளோ ஒருத்தர் ஒரு வாரத்தில் அது வெற்றி தொகுதி. ஓகேவா? அந்த வெற்றி பெற தொகுதியை ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க வேண்டிய கண்டிஷன். விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிக்கு இறங்கி வேலை செஞ்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணணும். அந்த மனசு இருக்கு. மனசு அது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் பயமும் இருக்கும். அதுதான் ஜெயலலிதாமா. இதுதான் பவர். சரியா? இன்னைக்கு எடப்பாடி போட்டா இந்த பக்கம் பாதி பேர் போனேன், இன்னி திருப்பி மிரட்டுறேன்னா நான் போடா நீ பேபன்னு சொல்லிட்டு நான் வேற கட்சிக்கு மதிக்க மாட்டான். அதுதான் இன்னைக்கு நடக்குது. இதுதான் வித்தியாசத்தை நான் சொல்றேன். சரியா? ஸோ
கமலக்கண்ணன் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேண்டிடேட், நல்ல மனுஷன் தான். நான் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அவர் தொழில் சார்ந்து தான் நம்ம இப்போ விளக்கணும். அவர் தொழிற்சங்கத்தில் கிட்டத்தட்ட 11லேருந்து இருக்கார். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவரை வந்து அது அமைப்பு செயலாளராக போட்டாங்க. அப்புறம் அவர் தான் சீட் பெல்ட் அணிவதனுடைய முக்கியத்துவம் பற்றி 2011 தேர்தலாக 2001-06 காலகட்டத்தில் ஏதோ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது திட்டத்தை சொல்றாங்க. முக்கியத்துவத்தை பிரதிபலிச்சு காமிச்சு அந்த ஓட்டுநர் யாருமே சீட் பெல்ட் அப்போலாம் அது பெரிய கட்டாயம் இருக்காதுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் கட்டாயன்றதாக்கி அதை பற்றி நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணார். அது இவர் எடுத்துகிட்டு வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட சொல்லி பண்ண விஷயங்கள்ல ஒன்று. ஸோ அந்த மாதிரியான மனுஷன் தான் அவர். ஸோ இப்போது இது வந்து அவரை பற்றின விளக்கம். அதிமுகவில் வந்து ஒவ்வொரு செங்கலாக உருவுறாங்கன்றதுக்கு இது ஒரு காரணம். முக்கியமான செங்கல் சார் இது. ஆமாம், சரி. தொழிற்சங்கங்களே இப்போ டிவி கேட்க இல்லை. ஆமாம், இல்லை. ஓகேவா? இப்போ தொழிற்சங்கத்துக்கு ஒரு செயலாளர் கிடைச்சிட்டா. இன்னொன்று, அவர் மேலே எந்த பிளாக் மார்க்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் எந்த பவருக்குள்ளேயுமே இல்லை. கட்சி இதில் தான் இருந்திருக்காரு. ஓகேவா? ஆனால் அவர் வகிச்ச பதவி வந்து ஒரு முக்கியமானது. தொழிற்சங்கங்கள்லாம் அனைத்து தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைக்கிற தலைமை இது. அதுதான் இவர் தலைவராக இருந்தார். ஓகே, இதுக்குள்ள நிறைய தொழிற்சங்கங்கள் வரும். ஆட்டோ ஓட்டுநர் வரும், பஸ் டிரைவர்ஸ் இருக்கும், அது இதுன்னு எல்லாமே வரும். ஒவ்வொரு இதுக்குன்னு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் இதுவாக இருந்தார். ஸோ இப்போ இவர் மாறும் போது அது மொத்தமாக உருவி போகிற மாதிரி தான் கதை. ஓகேவா? அதில் ஒரு 10-15 லட்சம் 15 லட்சம் உறுப்பினர் இருக்காங்கன்னா அதெல்லாமே கலகலத்து போகணும். ஏன்னா சரி செய்ய முடியாத இழப்பு அதிமுக. 15 வருஷமா இவர் தான் அது கோலாச்சிட்டு இருக்காரு. அதிமுகவில் பல பதவிகளில் பல பேருக்கு மாறி இருக்கும். ஆனால் இவருக்கு அது மாறலை. ஸோ இது ஒரு பெரிய டிவிக்கு தொழிற்சங்கத்தில் உருவாக்குறதுக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட்ன்றதை விட அந்த கட்டமைப்பு வந்து அழைக்க அப்படியே ஒரு லட்டு மாதிரி கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்படிதான் இருக்கா? ஸோ டிவிக்கு நாளைக்கு இப்போ நினைச்சாங்கன்னா ஒரு மாசத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக தொழிற்சங்கத்துக்கு உருவாக்கி அப்படியே கொண்டு வந்துட முடியும். முன்ன மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயம். இப்போ அண்ணன் எடப்பாடி என்ன பண்ணுறாரு? வீட்டில் உட்காந்து ஏதாவது மல்லாங்க பார்த்து யோசிச்சுட்டு இருக்காராமா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல்லமண்டி நடராஜன் போயாச்சு. இப்போ அடுத்தது விஜயபாஸ்கர் கேட்டுருக்காரு. சிவி சண்முகம் இன்னும் இணைப்புக்குள்ள வரல. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாரு. சிவி சண்முகம் அவ்வளவு சீக்கிரம் இணைய மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன் இணைய மாட்டாரு? பட் அவர் வந்து அதிமுக எடப்பாடியை காலி பண்ணுன்ற முடிவில் இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் திருப்பி ஆனா இதுல ஒரு விஷயம் எனக்கு சொல்றேன். வேலுமணி ஒரு ஸ்லீப்பர் செல்லுன்னு நான் சொன்னது இதுலயும் ப்ரூவ் பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே வேலுமணி செங்கோட்டையனை காலி பண்ணாரு, ஓபிஎஸ்ஐ காலி பண்ணாரு, எல்லாரையும் பேசிட்டு அவங்க கூட போற மாதிரி போயிட்டு வெளியே வருவாரு. எனக்கு தெரிஞ்சு சிவி சண்முகத்தை காலி பண்றதுக்காக திருப்பி எஸ்பி வேலுமணி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சாரா எடப்பாடி அப்படின்றது தான் எனக்கு டவுட்டு. அதை பேக் அவுட் பண்றேன்னு சொல்லி வேலுமணி போயிட்டாலும் ஆனா சிவி சண்முகம் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுனால இந்த எம்எல்ஏக்கெல்லாம் இவங்க நினைச்சது திருப்பி இங்க போயிடுவாங்க எல்லா எம்எல்ஏன்னு நினைச்சாரு எடப்பாடி. ஆனா இருக்கிறதே பிம்பிளிக்கு பிஆர்பின்னு ஆயிடுச்சு அவருக்கு. இதுவரை அதான் நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கிற பாடம் இது. இப்போ எனக்கு எஸ்பி வேலுமணி மேல வர டவுட் வந்து அவர் வந்து திருப்பி அதே மாதிரி எடப்பாடியோடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்து போய் சிவி சண்முகத்தை காலி பண்ணிட்டாரா? விஜயபாஸ்கர் யாரெல்லாம் கொஞ்சம் அடுத்ததா வருவாங்கன்னு மொத்தமா இருக்கு. மற்றதெல்லாம் அடிமை பீஸ் மாதிரி தான். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இப்போ OS மணின்னு, செல்லூர் ராஜேந்திரன் இதெல்லாம் ஒன்றும் செல்ப் எடுக்காது. ஓகேவா? அதனால ஆமா, ஒரு அடி கூட இப்படி அண்ணன் வச்சுக்கவா அப்படின்னு கேட்டு வைப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, நீ போய் நின்னா கூட தம்பி நீ கொஞ்சம் அப்படி பவரா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டேன்னா போதும். ஒரு 4 போற என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, நீங்க சொல்லுங்க தம்பி பண்ணிடலான்ருவாங்க. அந்த மாதிரியான குரூப் தான். அதனால அதை விட்டுட்டு மீதி எதெல்லாம் நம்மளை எதிர்க்கும் ஸ்ட்ராங்கா வருமோ அதை முதல்ல நான் வெளியே அனுப்புறேன் அப்படின்னு. ஆனா பண்ணுதலே பெரிய தப்பு இதுவா தான் இருக்கும் எடப்பாடி அவருக்கு. அதிமுகவை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டார் போல. ஓகே, நானாவது தலைவராவது கொஞ்ச நாள் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதிமுகவை செங்கலா காலி பண்றதுக்கான முடிவை எடப்பாடி தெளிவா பண்றாரு. ஆனா அந்த சபாநாயகர்கிட்ட அந்த கடிதம் கொடுத்தாங்கல்ல, டிஸ்குவாலிஃபிகேஷன் கடிதம், அது கூட திரும்ப வாங்கிட்டாங்க சார். இங்க வேற வழி அது வர 5 பேரும் வரமாட்டானே. ஆமா, ஐயோ குவாலிஃபை நீ டிஸ்குவாலிஃபை தான் பண்ண போறீங்கன்னா நான் அப்படியே போயிடுறேன்னா டிவில நான் சீட்டை வாங்கிக்கிறேன்னு போயிடுவான்ல அந்த 5 பேரு. பாரு இந்த 5 பேர் திருப்பியும் மாறி வாங்கிப்பாரு.
இவர்கிட்ட இருந்து ஒரு 10 பேர் காலி ஆவாங்க பாரு. வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? அவள்தான் போக வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அதை நம்பி தலைவர்களா இருக்கிறத விட இதை விட்டு நான் இதுலயுமே வந்து நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்க. இந்த எம்எல்ஏவா இருந்தவங்க மரகதம் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து இது இல்லாதவங்க, கரப்ஷனை பத்தி அவங்க மேல எந்த ஒரு இது இல்லாதது. அதனால ஓகே. இப்போ சிவி சண்முகம் மேலேயும் ஒரு பெரிய இந்த ஊழல் புகார்லாம் இல்ல. பெருசா இல்ல. சிஆர் விஜயபாஸ்கர் மேலேயும் இந்த குட்கான்ற பேட்டர்னை தவிர வேற இல்லை. அது குட்கா வந்து இன்னைக்கும் கடைகள்ல விற்கிறாங்க. ஓகேவா? அன்னைக்கு அது ஒரு பெரிய இதுவாச்சு. சட்டசபையில உள்ள கொண்டு வந்து ஒரு இஷ்யூ ஆனதுனால அது வந்து ஜெயலலிதா சிஎம்மா இருந்ததுனால அவங்க நடவடிக்கை எடுத்தாங்களே தவிர பேரு கூட ஏதோ மாவான்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. நிறைய இருந்துச்சு அப்ப. அத வந்து இப்பவும் தான் இருக்கு. கள்ள சந்தையில ஓடுது. எல்லா இடத்துலயும் ஓடுது. அன்னைக்கு அப்படிதான் கள்ள சந்தையில போடுச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு இது நடந்தது. ஸ்டாலினுக்கும் சட்டசபையில கொஞ்சம் பெரிய இதுவாக்குனதுனால ஜெயலலிதா சிஎம் அந்த இதே ஸ்டாலின் இருந்து அவங்க கட்சியால் இப்படி பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது. இப்ப செந்தில் பாலாஜிக்கு ஒண்ணுமே நடக்கல. அவர் சிஎம் அவர் மினிஸ்டராகவே இருந்தாரு. அவரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஆனா ஜெயலலிதா அதை பண்ணல. அதுக்கு அந்த ஃபோர்ஸ் அமைச்சு கேஸ் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போச்சு. இதுதான் அவங்களுக்கான வித்தியாசம். ஸோ அதுதான் அவர் மேலே தவிர ஊழல் புகாரா எதுவுமே விஷயங்கள் இல்லை. ஆனா ஸ்ரீ விஜயபாஸ்கருக்கு அந்த பெல்ட் சவுத்ல ஒரு 3 மாவட்டங்கள்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவர் செல்வாக்கு இருக்கு. செல்வாக்கு அந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே இருக்கு. இது என்ன கால் எடுக்க போறாங்கன்னு டிவிக்கு பொறுத்து. ஓகே சார். ஏடிஎம்கே இந்த சைடு போயிட்டு இருக்கிறப்ப திரு விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தாரு, பிரதமரையும் பார்த்தாரு. ஏன் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு உதாரணமா வெடிச்சிருக்கு. அது என்னுடைய புரிதல், எனக்கு வந்த தகவல் நான் சொல்றேன். இப்ப போயிருக்கிறது தமிழ்நாடு நலனுக்கான கோரிக்கைகளை எடுத்துட்டு மனு. ஓகேவா? முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறார். ஸோ பிரைம் மினிஸ்டர் சந்திக்கும் போது பிரைம் மினிஸ்டருக்கு எதிர்கட்சி தலைவரே நீ சந்திச்சுட்டு வந்தனா என்னையும் பார்ப்பேன் அங்கேனா நமக்கு நடக்கிறது நடக்காம போயிடும். ஜென்ரலா சொல்றது இது இப்படிதானே பூச்சாண்டி 15 வருஷமா காமிச்சுன்னுக்குறாங்க. கொடுக்குற பணம் குத்தம் தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனா காட்டுறதை இப்படி சொல்லுவாங்க, ஐயோ பூச்சாண்டி பூச்சாண்டி. ஓகேவா? ஸோ சிம்பிள். திமுக அந்த பூச்சாண்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு குட்டி பூச்சாண்டி திடீர்னு பெருசா அலாதீன் அற்புதம் மாதிரி அவனும் அவங்க ஃபீல் பண்ணல, நினைக்கல. நம்ம நினைக்கிறத தான் நெரேட்டிவ் நினைச்சிட்டாங்க. அதனால இப்போ பிஜேபியை சந்திச்சு அந்த மனு கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு நலனுக்காக பார்க்கும்போது இது போனா இதுவும் ஹைலைட் ஆகும். அரசு நிகழ்ச்சி மாதிரி. ஆமா, இங்க வந்ததை இதோட நிறுத்திக்கலான்னு அவர் முடிவு பண்ணியிருப்பாரு. அதனால அதை வந்து அப்படியே அதை முடிச்சுட்டு இங்க கிளம்புறதுக்கான ப்ராசஸ். காங்கிரஸோடைய எம்பி கிறிஸ்டோபர் திலக்ன்றவர் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா அடுத்த மாசம் மறுபடியும் இந்த நிதி ஆயோக்கு வருவாரு, அப்போ வந்து போய் ராகுல் காந்தி போய் சந்திப்பாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. சப்பக்கட்டு தான் அது. அவர் யாரு? இவருக்கு அவர் மௌத் பீஸா இல்ல ராகுல் காந்திக்கு மௌத் பீஸா? நம்ம சொல்லல. இப்ப மீடியாலையுமே பேசுவாங்க இது போனா இருக்கும். நம்மளே முதல்ல சொல்லியிருந்தோம், மோடியை சந்திச்சுட்டு அப்படியே சோனியா காந்தியை ராகுல் காந்தி சந்திக்கிற பிளான்ல தான் இருந்தாரு. இதுதான் அது. தள்ளி ஒரு வாரம் தள்ளி போகும்போது 1008 சேஞ்சஸ் ஆயிருக்கு. இப்போ அவர் டெய்லி காலையில 8 மணி நேரம் 10 மணி நேரம் டெய்லி போய் உட்காடுறாரு. எல்லா பிரச்சனையும் தெரியுது. இப்போ இந்த பிரச்சனைக்கு சாணக்கியத்தனம் முக்கியமா வீரியம் முக்கியமானதெல்லாம் தலைவராக இருந்தால் சாணக்கியத்தனம் முக்கியம்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான வேலை அவர் என்ன முஸ்தரிப் பண்றாரோ அதை பண்றாரு. ஸோ அது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே, இன்னொரு விஷயம் சார், நீங்க தொடர்ந்து வலியுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏன் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்க கூடாது? ஆனா அதுல ஒரு எக்ஸப்ஷன் சொன்னீங்க. ஓகே, அதுல 2 லாங்குவேஜ் இருக்கட்டும், மற்ற திட்டத்தை எல்லாமே எடுத்துக்கலாம். அதை வந்து ஏதோ கவர்மெண்ட் சைட்ல கன்சிடர் பண்ற மாதிரி ஒரு தகவல் வந்துருக்கு. ஆமா, அதுதான் நம்ம சொல்லும் போது நம்மள கூட பல பேர் திட்டினாங்க அவங்க கட்சியால தான். இப்போ நாளைக்கு அவங்க தலைவர் ஏற்று இதே விஷயத்தை வச்சு பண்ணாருன்னா ஓகே தானே. இப்போ அண்ணாமலையும் அதுக்கு எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஸோ இப்போ இது டிமாண்ட் ஆகுது போது மத்திய அரசு ஒரு இது சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி என்னன்னா அதுக்கு வந்து 31 வரைக்கும் ஸ்கீம் இருக்கு. 31க்கு மேலதான் இது வந்து பண்ணணும்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக கொண்டு போகணும்னு இது இந்த ஆண்டே கொண்டு வரதா அவங்க புஷ் பண்றாங்க. அது இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்த அழுத்தமாக கூட நீ பார்க்கலாம். பட் என்னன்னா அந்த 2 லாங்குவேஜுக்கு மட்டும் விட்டுட்டு மீதெல்லாம் நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு இந்த டைமை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது போன கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு மோதல் போக்கே இருந்துச்சு. இதை வந்து விஜய் விரும்பலன்னு எடுத்துக்கலாமா? இது முதல் படி தானேப்பா. பார்க்குறாங்க மோதல் இருக்கக்கூடாதுன்றது கடைக்கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாக தான் இருக்கும். நீ மோதல் அவங்க தான் ஃபண்டிங் உனக்கு வர வேண்டியது இருக்குது, நம்ம கேட்க வேண்டியது இருக்குன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க வேண்டியதும் இருக்குது.
இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ திமுக காரர் வந்து எப்பவுமே நான் எல்லாரையும் கேள்வி கேட்கறது தான். எனக்கு ஃபண்டு குடுக்கல, எனக்கு ஃபண்டு குடுக்கல, எனக்கு இவ்வளோ குடுத்தேன், இவ்வளோ பண்ணேன்னு. இப்போ எக்ஸாம்பிள் நான் திமுக காரங்களே அன்னைக்கே நிறைய பேரை கேட்டிருக்கேன். சென்னை தமிழ்நாட்டுல எந்த ஏரியா அதிகமான வருமானம் சொல்லிக்கிற இடம்? தமிழ்நாட்டிலே சொல்றீங்களா? ம். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் அந்த சைடு தான் இருக்கும். சென்னை 2 இடம் தான். அப்போ இங்க வர வருமானத்தை சென்னைக்கு கோயம்புத்தூருக்கே செலவு பண்ணணும்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? எல்லாம் பிரிச்சு தான் கொடுக்கும். நீ என்ன பண்ணுவ? எங்க வளர்ச்சியே இல்லாத இடத்த குடுக்கணும்னு நினைப்ப. கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதை நீ பண்ணணும்னு நினைச்சா நீ சிஎம், நீ கரெக்டான ஆளுன்னு நீ சொல்ற. அப்படிதான் அவங்க பண்ணாங்க. அதை நான் மறுப்பு சொல்லல. அதுதானே மத்திய அரசும் பண்ணணும். புரியுதா? அங்க மட்டும் நீ எனக்கு ஒரு தலைபட்சம் எனக்கு தான் அது லாஜிக் இல்ல. உனக்கு வர வேண்டியது உனக்கு கொடுத்துருக்காங்க. நீ அதிகமா கேட்கறதுதான் பிரிச்சு ஒரு நாள் ஒரு ஆண்டு ஒண்ணு கொடுப்பாங்க, ஒரு ஆண்டு இன்னொருத்தர் கொடுப்பாங்க. இப்படி இருக்கலாம். அதையுமே நீ ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்கள்ல கொண்டு போய் நீ கொடுக்கறன்னா கண்டிப்பா இல்ல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இப்ப உத்தரப்பிரதேஷ்ல ஒரு 20 ரூபா தான் வருதுன்னா அவங்களுக்கு 30 ரூபா செலவு பண்றதுல தப்பு இல்ல. தமிழ்நாட்டுல இருந்து 100 ரூபா போகுது, அங்கேயே 50 ரூபா மட்டும் செலவு பண்றீங்க. இதுதான் அவங்க வைக்கிற கேள்வியா இருக்கு. சரி, நீ 50 ரூபா போகுது, 100 ரூபா போகுது, 50 ரூபா செலவு பண்ணுன்னு கலால் வரி ஜிஎஸ்டியில் நீ வச்சிருக்க, அதிகமாக கன்சியூம் பண்ற. எதுல? பெட்ரோலுக்கு. டாஸ்மாக் நீ வச்சிருக்க. என்னது? அங்கே டாஸ்மாக் கிடையாது. புரியுதா? ரெவன்யூ பேஸ்ல அதை விட நீ பெட்டர் ரெவன்யூல தான் இருக்க. நீ நினைக்கிறது அப்படி இல்லை, நீ கொடுக்கறத அப்படி கொடுக்குறீங்கன்னு இல்லை. டிஃபென்ஸ்க்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஏஐ டெக்னாலஜிக்கும் சிப் மேனுஃபேக்சரிங்க்கு 50,000 கோடி கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி ஆரம்பிக்கிறது யாரும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா இது புது டெக்னாலஜி. போடுற காசு வருமா வரான்னு ஸோ அரசாங்கமே அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுது. என்னது? இந்த மாதிரி இது வளர்ச்சி இது வந்துச்சுன்னா நானோ டெக்னாலஜி, சிப்பு இதெல்லாம் வளர்ச்சி ஆகும்போது இந்தியாவோட வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். எக்ஸ்போர்ட் இங்கேருந்து போகும்போது அந்நிய செலவணி அதிகமாகும். டிஃபென்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே நீ டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பண்ணாங்க. இங்கே தான் எக்ஸிபிஷனுமே பண்ணாங்க. சென்னை தமிழ்நாட்டை டிஃபென்ஸ் காரிடாராக மாற்றுறதுக்கு மத்திய அரசு நிறைய முயற்சி இருக்கு. ஆனால் கடைசியாக வந்து கருப்பு கொடி அப்போ தான் காமிச்சான்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி தலைவராக இருந்து திரு ஸ்டாலின் போன 5 வருஷம் டிஃபென்ஸுக்கான ப்ராசஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இங்கே ஆல்ரெடி டேங்க் ஃபேக்ட்ரி இந்த சரௌண்டிங் இருக்குது, அங்கே அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு செக்டார் பண்ணுறதுக்கு திருச்சியில் ஒரு இடம் ஃபைனலைஸ் பண்ணி அது கமிட்டி ஃபார்மே பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த ப்ராசஸ் நடக்கலை. ஸோ இதெல்லாமே நடந்தால் நமக்கான வருமானம் இப்போ இதில் இங்கே ஏறுது. இப்போ டிஃபென்ஸ் வெப்பன்லாம் பார்த்தோன்னா எல்லாமே 1000, 5000, 10,000 கோடி டீலாக தான் போகும். 5 ரூபா 10 ரூபா பொருளாக விற்கிறது இருக்காது. இங்கே நீ அதை நடத்தினா இங்கேருந்து போகிறது இதுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு இம்ப்ளிமெண்டேஷன் ரா மெட்டீரியல்லேருந்து எல்லா டிரான்சாக்ஷன்லையும் நடக்கும். இப்போ ஒரு 1 லட்சம் கோடினா அதில் ஒரு 30,000 கோடிக்கான மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் இருக்கு. 30,000 கோடிக்கு ஒரு 18% ஜிஎஸ்டின்னா 3,000 அதில் உன்னுடைய ஷேர் 9% அப்படியே நேராக தமிழ்நாட்டுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் பார்க்கணும். ஓகேவா? நம்ம இதே இதில் நீ சொல்கிறல்ல போன தடவை வேட்டுன்னு இருக்கும் போது மத்திய அரசு பணமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே கட்டுறவங்களே ரொம்ப கம்மி. ஸோ இந்த கணக்குலாம் வேற. ஸோ இன்னைக்கு அது ரெகுலேட் ஆகிருக்கு. இன்னொன்று நான் சொல்கிறேன், ஜிஎஸ்டி வருமானம்லாம் வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் போயிருக்கு. நீ இப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கட்டணும்னு பாரு. 30,000, 40,000 கோடி, 50,000 கோடி ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு 1 லட்சம் கோடி, 1,4 லட்சம் கோடி தாண்டி போயிட்டு இருக்காங்க மாசத்துக்கு. ஸோ வருமானம் ஏறிட்டே தான் இருக்கு. அப்போ உன்னுடைய ப்ரொபோர்ஷனட்டும் ஏறிட்டே தான் இருக்கு. நான் என்ன அதையும் மீறி வாங்கணும். என்னவா வாங்கணும்? திட்டங்களாக வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ரயில்வே ட்ராக் இது 15-20 வருஷமா இருக்கு. அந்த ஆட்சிக்காரங்க மத்திய அரசு இந்த அரசு கூட போன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதை எடுத்து நடத்துங்க, இதுக்கு என்ன ஃபீஸிபிள் பாருங்க பண்றோம்னு சொல்லி அறிவிச்சாங்க. இன்னும் அதுக்கான மெனக்கெடல் இல்லை. இவங்களது என்னன்னா இவங்க மெட்ரோ பண்ணாங்கன்னா அதுக்கு மத்திய அரசு பண்ணிடணும். அவங்க ஒரு ஏற்கனவே இருக்கிற திட்டம் 15-20 வருஷமா கிடப்பில் இருக்கு, இதை எடுத்து பண்ணுங்கன்னா அதை பண்ண. இப்போ அது பண்ணா ட்ராக் ரயில்வே பாண்டிச்சேரி வரைக்கும் ஒன்று போகும், டிராஃபிக்கு குறையும், இந்த பக்கம் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகும். இது எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். ஸ்லோவா இதுதான் அது பிரச்சனை. இல்லை சில சென்னை பாண்டி அந்த ஹைவேவே கிட்டத்தட்ட 3 வருஷமா அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க சார். ஆமா, ஏன் அப்படி இருக்குன்னு வேலை போயிட்டு இருக்கு. பெங்களூர் ஹைவே தான் ரொம்ப கடப்புல இருக்கு. கிட்டத்தட்ட பெங்களூர் ஹைவே இப்ப ஈசிஆர் போற வேகம் அது இந்த அரசாங்கம் திமுக போன தடவை வரும்போது நடத்தின இது வேகம் காட்டுறாங்க. அதுக்கு முந்தின இதுல இருந்து தொடங்கப்பட்ட பெங்களூர் ஹைவே இன்னைக்கு வரைக்கும் மந்த நிலையில நீ பாரு, வேலை நடக்கிற மாதிரியே தெரியாது. அவ்வளோ ஸ்லோவா வேலை நடக்கும். அந்த பக்கம் புது ஹைவே அதுல நம்ம தமிழ்நாடு பார்டர்ல நடக்க வேண்டிய வேலையை நம்ம தான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் ஆகிருக்கணும் அந்த ஹைவே. என்னது? ஆந்திரா முடிஞ்சிச்சு, கர்நாடகா முடிஞ்சிச்சு, தமிழ்நாட்டில் தான் பெண்டிங்கே இருக்கு.
அதையும் இவங்க டிலே. ஓகே சார், நீங்க இந்த ஹைவே திட்டம்லாம் ஒரு பக்கம் ஸ்லோவா போயிட்டு இருந்த நேரத்துல இந்த பரந்தூர் அந்த விமான நிலையம் கட்டுமான அந்த திட்டத்தையும் வந்து ஒரேடியா நிறுத்திட்டாங்க, பாத்தீங்களா செய்தியை? நிறுத்திட்டு அதை வந்து ஷிப்காட்டுக்கு கொடுக்கறதா பேச்சுவார்த்தை இதை போயிட்டு இருக்கு. அந்த அக்வயர் பண்ண 1700 ஏக்கரு. அவ்வளோதான் அதனுடைய இது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது நாட்டுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்மிடியேட்டாக ரெடியாக இருக்கிற இடம் அதுதான். அதை நம்ம விட்டுட்டு தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாக ஆகிடும்ன்றது நம்மளுடைய கருத்து. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நானும் அவர் இடத்துல இருந்து நான் தான் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணேன், இதுக்கு தான் நான் பேசினேன் அப்படின்னா நானும் அந்த கட்டாயத்துக்கு தான் அரசியல் பண்ணி தான் ஆகணும். நானும் சொல்லியிருக்கேன், பல எம்எல்ஏக்கள் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே அரசியல் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்கிறதுல எதுவும் இல்லை. பட் என்னன்னா நம்ம ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டு இருக்க பாதிக்கப்படுற இடத்துல ஒரு பண்ணுறதும் ஒரு 500 1000 அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம பேசி பண்ணியிருக்கலான்றது என்னுடைய கருத்து. அவங்களுக்கு தேவையான நஷ்டஈடு அதிகமாக்கியோ இப்போ அதில் சொல்கிறது 5000ல் 1700 30% தான் அக்வருன்றாங்க, அது தப்பு. ஒரு 1500 2000 ஏக்கர் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது, தரிசு மற்ற இதெல்லாம் இருக்குது. 3500 ஏக்கர் தான் அக்வசேஷன் பண்ணுறாங்க. அந்த 3500ல் 1700 ஏக்கர் வந்து பாதிக்கு மேலே முடிஞ்சிடுச்சு. இதுதான் ரியாலிட்டி. இப்போ அதை அவங்க திட்டங்கத்துக்காக பண்ணுறாங்க. இதில் என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன்னா, எல்லாமே ஒன்றா ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே இருக்கும். இப்போ இது சரி பண்ணுறது ஒரு இருக்கும். இப்போ இந்த 1700 சரி பண்ணுறதுக்கு இன்னொரு 300 400 ஏக்கர் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ திருப்பி நீங்கள் வாங்குவீங்க, சரியா? அது எப்படியோ ஒன்று நடக்க தான் போகுது. இதே திட்டத்தில் இது நான் ஒன்றா எடுத்துக்கோ, நீ அடுத்த வருஷம் இதோட டேட்டா எடுத்துன்னு வந்து என்கிட்ட கேளு, நடக்குதா இல்லையான்னு. குறைஞ்சது 1700னா இப்படியே ஷேப்பாக வாங்கினெல்லாம் இருக்க மாட்டாங்க. விற்கிறவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்குலாம் உடனே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. தேவாக்கு வந்து அந்த கார்னரில் இருக்கும், காமிஷ்க்கு இந்த கார்னரில் இருக்கும். இப்போ இந்த 1700 அப்படி தான் வாங்கியிருப்பாங்க. இந்த 1700 சரி பண்ணணும்னாலே ஒரு 500 1000 ஏக்கர் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். இந்த சிக்கல் வரும் கண்டிப்பாக வரும். இப்போ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது அந்த திட்டமே வராமல் போகிறதுக்கு பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய விருப்பம். பட் அரசாங்கம் அவங்களுடைய கொள்கை முடிவு, நம்ம அதை வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பட் திருப்பி நான் என்னன்னா, அட்லீஸ்ட் இமிடியட்டா ஒரு லேண்ட் அக்வசிஷன் தேடுங்க, ஏர்போர்ட்டுக்கான ஸ்பாட்டை பாருங்க, பண்ற இடத்த செலக்ட் பண்ண ஒரு 6லேருந்து 1 வருஷத்துல வேலை தொடங்குற அளவுக்கான ப்ராசஸ் பண்ணுங்க. ஏன்னா திருப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இவங்க இடம் செலக்ட் பண்ணி திருப்பி ஏர்போர்ட் அத்தாரிட்டி கொடுக்கணும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி திருப்பி அதில் அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதில் ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுப்பாங்க அவங்க. அந்த இடத்துல நம்ம அக்வசேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திருப்பி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அதை விட்டுட்டோன்னா திருப்பி இப்போ இடம் இருக்கிற நமக்கு இருக்கிற சோர்ஸ் 3 தான். பழைய ஜெயலலிதா முதல்ல கொண்டு வந்த திருவள்ளூர் ஏரியா ஸ்டாலின் தான் நிறுத்தினார். அதுக்கப்புறம் தான் பரந்தூர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு வெறும் போராட்டத்தை மட்டும் கலந்துக்கிடுச்சு திமுக. இவங்க வந்தோடனே அதை பண்ணிட்டாங்க. மற்ற இருக்கிற ஈசிஆருக்கு மாமண்டூர் இருக்கு, ஓகேவா? இப்போ துணை நகரத்துக்கு இவங்களே 2000 ஏக்கரை அப்புல் கொடுத்துருக்குறாங்க. அதே ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் துணை நகரம் கொண்டு வரத்துக்கு போன ஆட்சியில் கொண்டு வந்தது இவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. அங்கேயே கூட முடிஞ்சால் இன்னொரு 2000 3000 ஏக்கர் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் திருப்பி அங்கேயும் இதே மாதிரி தான் விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது தான் வரும். எங்கே போனாலும் இது நடக்கும், சிக்கல் இருக்கு. சீக்கிரம் ஆனால் துரிதமாக எவ்வளோக்கு எவ்வளோ பாதிப்பு குறைவாக பண்ணணும், நீங்கள் உங்கள் கொள்கையில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முடிவு பண்ணி இம்மிடியேட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுத்து அட்லீஸ்ட் மத்திய அரசு போய் அப்புறம் இந்த அடுத்த ஆண்டு 27 மார்ச்சுக்குள்ளேயாவது முடிச்சிட்டிங்கன்னா வேலை தொடங்கினா அடுத்த நீங்கள் 3-4 வருஷத்துல கிரீன்ஃபீல்டுனா வேகமாக நடக்கும். ஒரு தனியார் பங்களிப்புனால ஒரு 5 வருஷம் அவங்க டக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு ரெவன்யூன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் வருது அப்படின்ற அந்த பிளானை ஒட்டி பல ரியல் எஸ்டேட்லாம் வந்து அங்கே வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய நிலைமெல்லாம் எப்படி சார்? அது சரி, விலை ஏற்றம் அது ஒன்றும் பண்ணவே முடியாது. நீ இல்லைனாலுமே காஞ்சிபுரம் வரைக்கும் விலை ஏறினது தான், சரியா? எப்போவுமே ஏறுறது தான். என்ன 1000 ரூபாய் 1500 இருந்தது, ஒரு 500 எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ரேட்டு விலை. இப்போ நீ சென்னையில் எங்கே இடம் இருக்குது? நான் திருப்பி சொல்கிறேன், சென்னையில் நீ 2000 ரூபாய்க்கோ 2500 ரூபாய்க்கு இடம் வாங்க முடியுமா? அங்கே வாங்கலாம், புரியுதா? அது கனெக்டிவிட்டி இருக்குது, ஓகேவா? இவங்க இப்போ இந்த மெட்ரோ ஒன்று போட்டாங்க, அது கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு தெரியல. அதை மட்டுமா கண்டினியூ பண்ணுறாங்கன்னா, அது ஏர்போர்ட்டுக்காக தான் போட்டாங்க, மக்கள் தொகைக்காக தெரில. ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் போட்டாங்கன்னா அது வரைக்கும் ஆனால் வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். ஸோ மக்கள் வந்து அங்கேருந்து வேலைக்கு உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா ட்ராவல் வந்து ரொம்ப கம்மி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கிறதுனால ட்ராவல் டைம் குறையும் போது நடக்கும். நான் மெட்ரோ ட்ரெயின் மாதிரியான விஷயத்த சொல்கிறேன். ஆனால் உரகடம் வரைக்கும்
ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு, அது ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.